ஆனா இவ்வளோ நெருக்கமா இருந்த நீங்க திடீர்னு தாவாக்கால இருந்து விலகி பாமக ஏன் போகணும்? அதுதான் நான் என்னன்னா சமூக நீதி போராளி ஐயா ராமதாஸ் அப்படின்னு நினைச்சு நான் போயிட்டேன். பாமக செயல்பட முடியலங்கும் போது அங்க இருந்து திரும்பி மறுபடியும் தாவாக்காவே போகாம ஏன் பனங்காட்டு படை கட்சியை போனீங்க? ஜாதியா? ஜாதி பற்று தான். ஜாதி வெறியா? ஜாதி பற்று. ஜாதி வெறி என்னைக்குமே இல்லைங்க எனக்கு. கிடையாது. எனக்கு என்னோட அடையாளம். அது பேருக்கு பின்னாடி அப்படி திடீர்னு நாடார்னு போட்டுக்கும் போது அது கொஞ்சம் பிற்போக்கா தெரியலையா? இல்ல என்னன்னா என் முன்னோர்கள் அப்படித்தானே வாழ்ந்தாங்க, எனக்கு அதைத்தானே சொல்லி கொடுத்தாங்க. அவரை இளைய காமராஜர் தான் சொல்லியிருக்காரு. காமராஜர் இளைய காமராஜர் சொல்றதுக்கு ஒரு தகுதி வேண்டாம் உங்களுக்கு. வந்து ஒரு அரை வைரத்தை போட்டுட்டா அவர் காமராஜர் ஆயிடுவாரா? நீங்க கொடுக்கும்போது உங்களை கூட ஒருத்தர் இளைய காமராஜர் அது சொல்ல நான் மறுப்பு தெரிவிப்பேன். நீ என்னை காமராஜர் சொல்லாதுன்னு சொல்லுவேன். விஜய் அவர்களும் அதை ஏத்துக்கல. உடனடியா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவருடைய உடல் மொழியை காட்டி கொடுத்துருக்காரு. பதறி போய் அப்படி சொல்லாதீங்கன்றதான் அவர் சொல்லியிருக்காரு. விஜய் நீங்க விமர்சியுங்கள், உங்களுக்கு உரிமை இருக்கு. சரி, பண்ற ஒரு நல்லதுலயும் விமர்சனம் பண்ணணுமா? என்ன விமர்சனம்? வேல்முருகன் பேசுனதுக்கு அவங்களோட அணில் குஞ்சுகள் என்ன சொல்றாங்க? நீங்க அணில் குஞ்சுகள் பேசுறது சரியா? கரெக்ட் தான். அவங்க நேத்து வரைக்கும் ரசிகரா இருந்துகிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு பால விசாகம் பண்ணிட்டு இருந்து இன்னைக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் அரசியல்வாதிகள். வேல்முருகன் 40 வருஷமா கட்சி நடத்திக்கிட்டு அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே வழக்கு வாங்கிட்டு போராட்டம் பண்ணவன் இவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு வந்தேரின்னு சொல்றது, அசிங்கமான வார்த்தைகளை திட்டுறதும். விஜய்க்கு கோஷம் போட தெரியுமா? 4 கோஷம் என்னன்னு போராட்டத்துக்கு கைதுனோடனே பயந்து ஓடுற வீடியோ எல்லாம் உங்க சமூக ஊடகங்கள்லாம் நான் பார்த்தமே. விஜய் கட்சியில ஓடுனது யாருன்றதுக்கு நமக்கு அவங்களோட உறுப்பினர் அட்டை எடுத்து பார்க்கல. ஆனா தமிழக வாழ்வு உரிமை கட்சியில இருந்து சதாநாடார் ஓடி போயிட்டாரு. எங்க ஓடினாரு? ஓடி போய் பாமக சேர்ந்தாரு. அப்புறம் பாமக இருந்து ஓடி போய் பனங்காட்டு படை சேர்ந்தாரு. அதுக்கு பேர் தான் ஓடுறது. அது கிடையாது. நீங்க அந்த வீடியோ எல்லாம் பாருங்க. விஜய் போயிட்டு யாரையும் ஹக் பண்றதோ கட்டி அணைக்கிறதோ இல்ல. நீங்களும் நானும் ஒரு மோதிரமாவோ ஒரு நன்கொடையோ கொடுத்துட்டா நான் இப்படி வந்து கட்டி பிடிக்கிறக்கும் ஒரு நெத்தில முத்தம் கொடுக்கறக்கும் இந்த பெற்றோர்கள் அனுமதிப்பாங்களா? ஒரு நிமிஷம். எதுக்கு உங்களுக்கு சொல்லிடுறேன், எதுக்கு அவங்க கட்டி அணைக்கணும்? இல்ல நான் கேக்குறேன், எம்ஜிஆர் படங்கள்லாம் பாத்திருக்கீங்களா? அரசியல் வந்து புகைப்படங்கள் போஸ்டர்லாம் பாத்திருக்கேன். எம்ஜிஆர் அவர்களுக்கு வயதான பாட்டிகள் முத்தம் கொடுக்கறதெல்லாம் பாத்திருக்கீங்க? பாத்துருக்கேன். அதையும் பாக்ஸோன்னு தான் சொல்லுவீங்களா? அதை சொல்லல. நான் திமுக தான் நலத்திட்ட உதவிகள் செய்யறாங்க. அப்படி யாரும் பண்ணல. உதயநிதி ஸ்டாலினை கட்டி பிடிச்சி யாரும் முத்தம் கொடுத்து அதாங்க. நீங்க பொறாமையில பேசாதீங்க. பொறாமையில் இல்லைங்க, தவறு. அதாவது அவங்களுக்கு தெரியும் தமிழ் கலாச்சாரம் என்ன, தமிழர் பண்பாடு என்ன எல்லாத்துக்கும் தெரியும். இவருக்கு தெரியல. எது உங்க கலாச்சாரம்? தமிழ் கலாச்சாரம். அதான் கேக்குறேன். எடிட் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த நீங்க தவறா நான் ஏதாவது தெரியாத விஷயத்த நீயா நான் பண்ண மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா எனக்கு என்ன தெரியும்? இல்ல இல்ல, நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். ரா ஃபுட்டேஜ் எடுத்து போட்டுருவேன். இல்ல இல்ல, நான் ரா ஃபுட்டேஜ் போட்டுருவேன். அந்த மாதிரி விமர்சனங்கள் வந்தா அடுத்த வீடியோ ரா ஃபுட்டேஜ். அதுக்கு பிறகாவது போயிட்டு காமராஜர் படம் எப்போ வந்துச்சு, யார் டைரக்டர் எல்லாம் பாத்தீங்களா? எல்லாம் பாத்துட்டு 2004 வந்து நீங்க சொன்ன மாதிரி யார் டைரக்டர்? யார் டைரக்டர்? பாலகிருஷ்ணன். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் GIS, remote sensing and more. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. இன்று சிறப்பு விருந்தினராக நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், அகில இந்திய சான்றோர் மக்கள் கழக கட்சியின் தலைவர் சதாநாடார் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ அரசியல்லையும் இருக்கீங்க. உங்கள்ட்ட அடிப்படையா என்னன்னா, நீங்க யார் அப்படின்றது வந்து பரவலா சில பேருக்கு தெரியாம இருக்கும். நீங்க ஒரு இல்தகசையான் படம் பண்ணிருக்கீங்க, நீயா நானா மாதிரி ஷோஸ்ல பேசிருக்கீங்க, இதெல்லாம் தெரியும். ஆனா நீங்க முதல்ல சினிமாக்காரரா இல்ல அரசியல்வாதி அப்படின்னு சிலருக்கு தெரியாம இருக்கும். நீங்க உங்களுடைய பயணத்தை பத்தி சொல்லுங்க. முதல்ல எங்க இருந்து உங்களுடைய கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு? அரசியல்லையா இருக்கலாம், சினிமாவிலையா இருக்கலாம். நான் வந்து ஒரு திருப்பூர் மாவட்டத்துல ஒரு ஆதியூர் என்ற கிராமத்துல ஒரு ஏழை விவசாய குடும்பம், பனையேரி நாடார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவன் தான் இந்த சதாநாடார். ஓகே. என்னோட இளமை காலத்துல இருந்து ஒரு சின்ன வயசு ஒரு 20-22 வயசுல இருந்து எனக்கு அரசியல்ல ஈடுபாடு ஜாஸ்தி. இந்த ஊர்ல ஒரு சின்ன சின்ன பிரச்சனையா இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் குரல் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லா விஷயம் நான் பண்ணிட்டு இருந்தேன். அதுல அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து அண்ணங்கிட்ட சேரணும்னு சொல்லிட்டு ஒரு இளைஞரணி செயலாளரா வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில. எந்த ஆண்டு சேர்றீங்க கட்சியில? 2019க்கு அப்புறம் 2018 அந்த ரேஞ்சில் அந்த ஆரம்பிச்ச புதுசு. அவரோட கட்சி 13-14 வருஷம் ஆச்சு நினைக்கிறேன் கட்சி ஆரம்பிச்சு. அந்த ஆரம்ப கட்டத்துல அங்கதான் நான் சேர்றேன் ஃபர்ஸ்ட். ஆமா. என்ன பொறுப்பு அப்போ அவர் உங்களுக்கு கொடுத்தாரு? நான் அவரை பாக்குறக்கே எனக்கு ஒரு 6 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. அப்போ வேலை செஞ்சுட்டே இருப்பேன், கொடி நட்டுறதும் கம்பத்தை. திருப்பூருக்குள்ள உங்களுக்கு கட்சி புதுசு, அங்க யாருக்கும் தெரியாது. அந்த டைம்ல வந்து கொடிய துருன்னு போய் கொடி நட்டுறதா இருக்கட்டும், பர்மிஷன் வாங்க மாட்டேன். நான் கொடியை நட்டிட்டு அவங்க கூப்பிட்டு சொல்லுவேன், பர்மிஷன் இல்லைம்பாங்க. பிரச்சனைகளாவே போயிட்டு இருக்கோம். அப்படி
கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்து முன்னணி கொஞ்சம் அதிகமா இருந்து இளைஞர்கள் அதிகப்படியாக அங்க இருந்தாங்க. அப்புறம் இவரு அதுக்கு ஆப்போசிட்டா இருந்தாரு. அண்ணன் வேல்முருகன் வந்து அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இருந்தாரு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தெரியல திருப்பூர்ல எப்படி நம்ம கட்சி பண்றதுங்கிறது. ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து எனக்கு ஒரு மாவட்டம் பிரிக்கும் பொழுது எனக்கு வந்து திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளரா அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து எனக்கு பொறுப்பு குடுக்குறாங்க. பொறுப்பு குடுத்ததுக்கப்புறம் முதல் எனக்கே வந்து மிக சவாலான ஒரு விஷயம், அ முல்லை பெரியாறு அணை பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையில அண்ணன் வந்து ஒரு ஆர்ப்பாட்ட போராட்டத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்றாங்க. நான் அந்த ஏற்பாட வந்து 2000 பேர்த்த திரட்டிட்டு போயி, நான் முல்லை பெரியாறு அணை பிரச்சனைக்கு கேரளா எல்லைய முற்றுகையிடுறோம் அண்ணன் தலைமையில. அதிலிருந்து என் அண்ணனுக்கு வந்து என்னைய ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இளைஞர்கள திரட்டி இத்தனை பேர்த்த கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு, அவன் மேல அப்ப இருந்தே நம்ம மேல ஈடுபாடு ஜாஸ்தி. ஆமா. ஒரு பிடிப்பு ஆனா இருக்கு. இவ்ளோ நெருக்கமா இருந்த நீங்க திடீர்னு தாவாக்கால இருந்து விலகி பாமக ஏன் போகணும்? அது அது அதுதான் நான் சொல்றேனே. நம்ம கேட்பாரு பேச்ச கேட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அங்கிருந்து ஒருத்தர் வந்து, "இல்ல நம்ம இப்படி உங்களுக்கு வந்து உங்களோட இது தெரியாம நீங்க அங்க இருக்கீங்க. உங்களுக்கு தெரியும்ல இப்படி போராளி மிகப்பெரிய ஒரு கட்சி, 3வது பெரிய கட்சி. அப்ப மாற்றம், முன்னேற்றம், அன்புமணின்னு சொல்லிட்டு ஆமா. பெரிய 2016 ஆமா. அதெல்லாம் கொஞ்சம் விமர்சனமா போயிட்டுருக்கும் பொழுது, சரி ஓகே. அதுவும் இல்லாம உள் உ 2ஆம் கட்ட தலைவர்னால ஒரு சில பிரச்சனைகள் வந்துட்டே இருந்துச்சு எனக்கு. தமிழக வாழ்வுரிமை ஆமா. கட்சி. ம். அண்ணன் நான் நேரடியா அண்ணன் கூட பேசுறோங்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் புடிக்கல. ம். இவன் என்ன டைரக்ட்டா தலைவர்ட்டயே பேசுறது. அவரும் தலைவர் எனக்கு முக்கியத்துவம் குடுப்பார். ம். அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு பிரச்சனை அது இருந்துட்டே இருந்துச்சு. சரி நம்ம இவ்வளோ மனக்கசப்போட ஏன் இங்க இருக்கணும் அப்படிங்கிற மாரி நானு கொஞ்சம் வெளிய வந்துட்டேன். அங்க வெளிய வந்து என்னால அங்க இருக்க முடியல. ஓ! பாமக அது ஒரு ஜாதி கட்சி மாரி போச்சு. ஆ. அதுல நான் நாடாருங்கிறனால கொஞ்சம் ஒதுக்கப்படுற மாரி ஒரு அதுதான் நான் நம்மளுக்கு கேட்க வந்தேன். நீங்க இப்படி இருக்கும்போது பாமகவ சூஸ் பண்ண காரணம் என்ன? அதுதான் நான் என்னன்னா சமூக நீதி போராளி ஐயா ராமதாஸ் அப்படின்னு நெனச்சு நான் போயிட்டேன். ஓ! ஆனா அங்க அப்ப அப்படி அவருக்கு இல்ல. உங்களுக்கு தெரியாது. அவர் வந்து ஒரு அ ஜாதி நான் ரீதியிலான இல்ல கட்சி அந்த மாரிலாம் இல்ல ஜாதி கட்சிங்கிறத அப்பாற்பட்டு ம். பொருளாளர் திலகபாமா நாடாரு. ம். அப்படி இருக்கும்போது நானு சரி ஓ! உங்களுக்கு ஒரு திலகபாமாலாம் இருக்காது. இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதுவும் இல்லாம சமூக நீதி கட்சிக்கும்போது அனைத்து இருப்பாங்க. ஏன்னா எங்க ஊர்ல ஒரு பிரதீப்னு சொல்லிட்டு ஒரு அருந்ததிய சமுதாயத்தை சார்ந்த ஒரு மாவட்ட செயலாளரா இருந்தான். ம். அது அந்த தம்பியெல்லாம் கூட ரொம்ப பழக்கவழக்கத்தோட இருக்கும்போது, அவரெல்லாம் பேசும்பொழுது நம்ம டக்குன்னு வேண்டிய சிச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. இங்கேயும் பிரச்சனை. அப்புறம் ம். போலாம் அப்படின்னு சொல்லி போய் அங்கேயும் மாவட்ட பொறுப்பு தான் நான் மாவட்ட செயலாளரா இருந்தேன். ஓ! அதே மத்திய மாவட்ட செயலரா இருந்தேன் பாமகல. எந்த இது மத்திய திருப்பூர். திருப்பூர் மத்திய. திருப்பூர் மத்திய மாவட்ட செயலரா. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது, அண்ணன் ஹரிநாடார் தான் எனக்கு தொடர்பு கொண்டு, ஏன்னா இப்படி நம்ம சமுதாயமே ரொம்ப அரசியல் அங்கீகாரம் இல்லாம கொங்கு மண்டலத்தில இருக்கு. ம். நீங்க போய் ஏன் அங்க போய் இருக்கீங்கன்னு சொல்லி, அவரு தான் வந்து பனங்காட்டுப்படை கட்சியில வந்து இணைச்சு அதே திருப்பூர் மாவட்ட செயலாளரா இருந்தேன். ம். அதுக்கப்புறம் படிப்படியா அத ஒருங்கிணைச்சு நாடார்கள ஒருங்கிணைச்சு எல்லாம் பண்ணும்பொழுது, என்னைய கொங்கு மண்டல பொறுப்பாளரா மாத்துனாங்க. இப்போ நீங்க 2021ல. 2020. இப்போ நீங்க தமிழக வாழ்வுரிமை கட்சிங்கும்போது அவரும் பாமகல இருந்து வந்தவர் தான். ஆமா. இருந்தாலும் கொஞ்சம் அதுல இருந்து விலகி அவர் கொஞ்சம் தமிழ் தேசியத்த 2மே தமிழ் தேசியம் பேசுறவங்கன்னா கூட அவர் அப்படி இருந்தாரு. ம். நீங்க முல்லை பெரியார் போராட்டம்லாம் ஆமாமா. போய் இது ஆமா. பண்ணியிருக்கீங்க. டோல்கேட்ட அது உடைச்சது. இல்ல. ஆமா. இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கும். ம். வேல்முருகன் அப்படின்னாலே அவருக்குன்னு சில போராட்டங்கள வந்து நம்ம சொல்ற மாரி. அப்படி இருக்கும்போது பாமக நீங்க வெளியில இருந்து பார்க்கும்போது தெரியும். அவங்க வந்து எல்லாத்தையும் சமூக நீதிக்கான ஒரு கட்சியாவும் பார்க்குறோம். எப்படி ஆமா. ஜாதிய ரீதியான கட்சின்னு விமர்சனங்கள் இருக்கோ, ம். ஒரு தலித் இருப்பாரு, ஒரு இன்னும் பிற ம். சமூகத்தினர் இருப்பாங்க, இஸ்லாமியர் இப்ப கூட பொருளாளரா மறுபடியும் திருப்பூர் ஒரு பாய் மன்சூர மன்சூர் சையத் போட்டிருக்காங்க. மன்சூர் வந்து ஆமாமா. போடுறாங்கல்ல. இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு போறது கூட சரி. நீங்க அங்க போனது பிறகு தான் அங்க அது வன்னியருக்கான கட்சின்றத உணர்ந்தீங்களா? உள்ள ஆமாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு பொறுப்பு குடுத்தது ஒரு கவுண்டர் சமுதாயத்த சேர்ந்தவர். ஓ! அவரே வெளிய வந்துட்டாரு. எதனால? பொங்கலூர் மணிகண்டன். அவருக்கும் வந்து ஒரு சீட்டு குடுக்கறதுல ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை. ம். அவரே வெளிய வந்துட்டார். அப்புறம் அங்க இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு அப்பவே இல்லாம அந்த கோஷ்டி பூசல் இருந்துச்சு. இருந்துச்சு. ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ்ன்ற கோஷ்டி அல்ல இருந்துச்சு. அவங்களுக்கு அந்த கோஷ்டி பூசல் இருந்துச்சா என்னன்னு தெரியல. ம். அந்த 2ஆம் கட்ட தலைவர்களுக்குள்ள பிரச்சனைகள். இப்ப இவ்வளவு பேசுறீங்க. அப்படி பாமகல செயல்பட முடியலங்கும்போது, அங்க இருந்து திரும்பி மறுபடியும் தாவாக்காவே போகாம, ஏன் பனங்காட்டு படை கட்சிய போனீங்க? ஜாதியா? ஜாதி பற்று தான். ஜாதி பற்று தான். ஜாதி பற்று. ஜாதி வெறியா? ஜாதி ஜாதி பற்றா? பற்று. ஜாதி வெறி என்னைக்குமே இல்லைங்க எனக்கு. கிடையாது. எனக்கு என்னோட அடையாளம். ஏன் அப்டின்னா, கொங்கு மண்டலத்துல ஒரு நாடார் கூட அதிமுகலயோ, திமுகலயோ சீட்டும் குடுத்தது கிடையாது. ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தது கிடையாது. எங்க ஆனா திருப்பூர்ல. திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் நீங்க எங்க வேணா எடுத்துக்கங்க.
நீங்க ஈரோட்டுல நீங்க ஒவ்வொரு தொகுதியில் நாடார் அதிகம். ஒரு பெருந்துறை சட்டமன்ற தொகுதியா 70,000 வாக்குகள் நாடார் வாக்கு. ஓபி சட்டமன்ற தொகுதியா நாடாரோட தொகுதி அது. குறைந்தபட்சம் 1,50,000 வாக்குலாம் இருக்கும் நாடார் ஏரியா அது. அப்புறம் அதே மாதிரி மொடக்குறிச்சி தொகுதி, இப்படி நிறைய தொகுதிகள் நாடார் தொகுதி. ஆனா அங்க எங்களுக்கு அரசியல் அங்கீகாரமே இருக்காது. பிரதிநிதித்துவம் கிடைக்கல. சாமானியனாவே வாழ்ந்துட்டு போவான் அங்க இருக்கிறவங்க. இன்னைக்கும் எங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் அங்க கிடைக்கல. கொங்கு குணாளர் நாடாருடைய தீரன் சின்னமலையுடன் சேர்ந்து போரிட்ட கொங்கு குணாளர் நாடாருடைய வரலாறு மீட்கப்படலை, மணிமண்டபம் அமைக்கப்படலை, எந்த ஒரு அரசியல் அங்கீகாரமும் எங்களுக்கு கிடையாது. அப்போ இருக்கும்போது முதல்ல எங்கள் சமுதாயத்தை மேலே கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான் சதீஷ்குமார் இருந்த நான் சதா நாடாராக நான் மாறுறேன். ஓ, அப்புறம் தான் நாம அது பேருக்கு பின்னாடி அப்படி திடீர்னு நாடார்னு போட்டுக்கும் போது அது கொஞ்சம் பிற்போக்கா தெரியலையா? இல்லை, என்னன்னா என் முன்னோர்கள் அப்படித்தானே வாழ்ந்தாங்க, எனக்கு அதைத்தானே சொல்லி கொடுத்தாங்க. இல்ல இப்ப நீங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி இவ்வளவு பெருமையா பேசுறீங்க. வேல்முருகன் வன்னியர்னு போட்டுக்கிறாரு. ஆமா, வன்னியர் நான் ஒரு இல்ல படையாச்சின்னு எதுவும் போட்டுக்கிறாரு. இல்ல ராமதாஸ், நீங்க பாமகலே சொல்றீங்க ஜாதி பிரச்சனை இருக்கு, அங்க அன்புமணி ராமதாஸ் படையாச்சி போடலைங்கிறக்கோசரம் அவங்களுக்கு பற்று இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இல்ல அட்லீஸ்ட் போடாமலாவது ஏங்க அவங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் இருக்குங்க. எத்தனையோ வன்னியர்கள் எம்எல்ஏக்கள் இருக்காங்க. கடலூர் மாவட்டங்கள்லாம் போயிட்டா நீங்க எத்தனை எம்எல்ஏக்களை பார்க்கலாம், எத்தனை அமைச்சர்களை பார்க்கலாம். இன்னைக்கு அவங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் இருக்கு. எங்களுக்கு கொங்கு பகுதியில் எங்களுக்கு நாடாருக்கு என்ன இருக்கு? அரசியல் அங்கீகாரமே இல்லாத போது எங்க இளைஞர்களுக்கு ஒரு எங்க ஆளுகளுக்கே இத்தனை பேர் நாங்க இங்க இருக்குமா நாங்க தெரியாது. எல்லாருக்குமான தமிழகத்துல ஒரு சிறந்த முதல்வரா இன்னைக்கும் பெருந்தலைவர் காமராஜரை அவர்லாம் இருந்திருக்கிறாரு, இன்னும் இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் பல சமூகங்கள் பின்தங்கி இருக்காங்க, இன்னும் அங்கீகாரம் கிடைக்காம பிரதிநிதித்துவம் எவ்வளோ இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு ப்ராக்ரெசிவா தமிழ் தேசிய அளவுல செயல்பட்டுட்டு ஒரு ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக முல்லை பெரியார் எல்லாம் போராடிட்டு இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் சுருங்கி நம்ம சமுதாயம் மட்டும் முன்னாடி வந்தா போதும் அப்படின்ற சுருங்குறதுக்கு வந்தா போதும்னு நான் சொல்லல. ஒட்டுமொத்த தமிழர்களை காப்பாத்துறதுக்கு வேல்முருகன் போன்ற, திருமாவளவன் போன்ற எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க. ஆனா எங்க சமுதாயத்தை காப்பாத்துறதுக்கு மேல கொண்டு வரக்கு ஒரு தலைவர், சரியான தலைவர்கள் கொங்கு மண்டலத்துல இல்ல. கொங்கு மண்டலம் தென் மாவட்டங்கள்ல இருக்கிற தலைவர்கள், எத்தனையோ தலைவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், நாடார் மகாஜன சங்கத்தை மீறி இன்னைக்கு கல்வியில யாரு இருக்கா? எந்த சமூகத்துல இப்படி செய்ய போறாங்க? யாரும் கிடையாது. அதே மாதிரி அதுதான் தாய் சங்கம். அப்படி இருக்குமா? ஆனா கொங்கு மண்டலத்துல அப்படி ஒரு பலமான ஒரு சங்கமே எங்களுக்கு கிடையாது. எதனால இவ்வளோ நீங்க சொல்ல போனா இன்னும் பெரிய சமூகமா தான் இன்னைக்கு பார்க்கப்படுது. பொருளாதார ரீதி எவ்வளவு பெரிய பெரிய பணக்காரர்கள் இருக்காங்க தென் மாவட்டங்கள்ல தான் சொல்றேன். ஏன் அவங்களே உங்க ஜாதிக்காரங்க தானே, ஏன் அவங்களே கொங்குவை கண்டுக்கல? அப்படி இருக்கும்போது நீங்க பாமகவையும் தாவகாவையும் குறை சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, கொங்கு மண்டலத்தை கண்டுக்கலன்ட்டு இல்ல, அவங்களுக்கு இங்க இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோமே. இன்னொரு விஷயம் என்னன்னு, சரி, சதா நாடாரா மாறினதுக்கு பிறகு அவங்க எல்லாம் உங்களை கண்டுக்கிட்டாங்களா? எங்க கொங்கு குணாளர் நாடார தென் மாவட்டங்கள்ல கொண்டாடுறாங்க. முதல் முறையா கொரோனா பீரியட்ல திருச்செங்கோட்டுல கொங்கு குணாளர் நாடாருக்கு வீர வணக்கம் செலுத்தணும்னு சொல்லி படத்தை வச்சு நான் வழக்கு வாங்கணும். இல்ல அது கொண்டாடுறாங்க, படம் வைக்கிறாங்க, சிலை திறக்கிறாங்க, அதெல்லாம் எப்போ எல்லாம் சரி. இப்ப நீங்க பணங்காட்டு படைக்கு போய் சதா நாடார் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு எம்எல்ஏ சீட் வழங்கப்படுதாங்க. எம்எல்ஏ சீட் வழங்கப்படுதானே எடுத்தோன்னே யாரும் எடுத்து கொடுத்துட்டு போறது இல்ல உள்ளாட்சி தேர்தலில் கூட உங்களுக்கு கொடுக்கப்படுதா? அதைத்தான் சொல்றேன். அதுக்கான ஏற்பாடுகளை நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கும் நான் சொல்றேன், இந்த இப்ப கூட விஜய் கட்சி ஆரம்பிச்சு அவர் ஒரு சினிமா, ஒரு திரைப்பட நடிகர், ஒரு அப்படி இருந்துகிட்டு இப்ப கட்சி ஆரம்பிச்சு ஒரு பெற்றோர் சொல்றாரு இளைய காமராஜர். ஆமா, நீங்க கொங்கு குணால கவுண்டர்னு போனா அப்புறம் இளைய காமராஜர் வேற. கொங்கு குணாளர் நாடாருங்க, கவுண்டர் நாங்க போல. அவங்க தீரன் சின்னமலை கவுண்டர்னு போகும்போது காமராஜர் இளைய காமராஜர்னு சொல்றதுக்கு ஒரு தகுதி வேண்டாம்? விஜய் அப்படிப்பட்ட காமராஜரோட ஒத்து போற அளவுக்கு புகழும் போது வஞ்சி புகழ்ச்சி அணி இருக்கு, சாதாரண கொஞ்சம் உயர்த்தி பேசுறது இருக்கு. அது வஞ்சி புகழ்ச்சி ஒரு கடந்த இளைய என்ன தன்னோட இளமை பருவத்தை 9 ஆண்டு காலம் தமிழ் மக்களுக்காக சிறைவாசம் சென்றவர் காமராஜர். பெண் வாடையே இல்லாத தமிழர் மக்களுக்காக வாழ்ந்து ஒரு சொத்து சுகத்தை கூட அனுபவிக்காத 4 வேட்டி சட்டையோட மறைந்தவர் தான் காமராஜர் ஐயா. அவருங்க இவரு கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கிட்டு உல்லாசமா வாழ்ந்துகிட்டு உல்லாசமா வாழ்ந்துகிட்டு ஒரு நடிகையோட கல்யாணத்துக்கு இன்னொரு நடிகையோட தனி விமானத்துல போற காமராஜர் கூட ஒத்துழைப்பு 3 வருஷம் உங்களுக்கு ஒரு அரை வைரத்தை போட்டுட்டா அவர் காமராஜர் ஆயிடுவாரா? இருங்க நான் சொல்லிடுறேன். அவரை இளைய காமராஜர் தான் சொல்லியிருக்காரு. அவர் நடிகர், அவருக்கு வசதி வாய்ப்புகள்லாம் கூட இருக்கு. அவர் எந்த இடத்துல சொல்றாருன்னா, காமராஜர் எப்படி சொல்லுவாங்க சொல்லுங்க? தமிழகத்துல காமராஜர் எல்லாரும் எப்படி சொல்லுவோம்? கல்வி கண் திறந்த காமராஜர். கல்வினாலே நம்ம காமராஜர் தான். அவர் கல்வி விருது விழா வழங்குறாரு. அவர் கொஞ்சமா தான் கொடுக்குறாருன்னே வச்சுப்போம், அவராவது கொடுக்குறாரு.
நீங்க சரி. சொல்லக்கூடிய இயக்கங்கள்ல நான் நீங்க வச்சு நீங்க பணங்காட்டுப்படை கட்சியில கொடுத்துறீங்களா இல்ல உங்களுடைய அகில இந்திய ஆமாங்க, சான்றோர் மக்கள் இயக்கத்துல காமராஜரோட பிறந்த நாளுக்கு நாங்க கொடுத்துட்டு தாங்க இருக்கிறோம். நான் ஒண்ணு கேட்கறேன். நீங்க இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க கொடுக்கும்போது உங்களை கூட ஒருத்தர் இளைய காமராஜர் அது சொல்ல நான் ஒத்துக்க வாழும் மாட்டேங்க. காமராஜர்னு மறுப்பு தெரிவிப்பேன். ஐயோ அத என்னோட இல்ல அப்பச்சி. அவர் நான் ஒரு பேரனா இல்ல. நீ சொல்லு. நீ என்னை காமராஜன் சொல்லாதுன்னு சொல்லுவேன் நானு. விஜய் அவர்களும் அதை ஏத்துக்கல. உடனடியா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவருடைய உடல் மொழியை காட்டி கொடுத்துருக்காரு. பதறி போய் அப்படி சொல்லாதீங்கன்றதான் அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் எதுக்கு இவர் உட்கார்ந்துட்டு இருப்பார், காமராஜர் பின்னாடி நிக்கிற மாதிரி அவங்களோட பதிவு போட்டாங்க. காமராஜர் தாவேக்கால எல்லா கட்சிகளும் ஒரு நிமிஷம் இருங்க. தாவேக்கால அவங்களோட முகநூல் பக்கத்துல, அது அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்துல இவர் உட்கார்ந்துட்டு இருப்பார், காமராஜர் பின்னாடி கையில கைய வச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ போடுறாங்களே, இவர் சொல்லாமே ஒரு நிமிஷம் ஏங்க ஸ்கிரிப்டுங்க. இருங்க. அவருடைய கொள்கை தலைவர்கள்ல காமராஜரும் இருக்காரு, பெரியாரும் இருக்காரு, அம்பேத்கரும் இருக்காரு, அஞ்சலி அம்மாளும் இருக்காங்க. அதுக்குன்னு காமராஜர் ஆயிடுவாரா விஜய்? காமராஜர் ஆகும்னு அவர் சொல்லல. 13,000 பள்ளிக்கூடம் கட்டின காமராஜருங்க தன்னோட பள்ளிக்கூடத்துல படிக்கின்ற பிள்ளைகளுக்கு எத்தனை பேர்த்துக்கு அவரோட முடிஞ்ச வரைக்கும் கொடுக்குறாருல்ல, அதிக மதிப்பெண் வாங்கணும் கொடுக்குறாருல்ல. அவரே சொல்றாரு. நான் முதல்ல ஸ்கூல் அது அவங்க ஸ்கூல் ஃபீஸை கம்மி பண்ணாங்களா உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்க? அவரோட ஸ்கூல் ஒண்ணு இருக்குல்ல, அதுல கம்மி பண்றாங்களா? அவர் எதுவும் ஸ்கூல் நடத்துறதா தெரியல. அப்படியா? நான் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமா எவிடன்ஸ் இருந்தா எவிடன்ஸ் இருக்கு, நான் காட்டுறேன். அதான் இங்க இருக்கக்கூடிய நிறைய அரசியல்வாதிகள் பள்ளிகள் நடத்திட்டு இருக்காங்க. ஆமாங்க, அதைத்தான் சொல்றேன். இவரு கல்விக்கு அவரு ஸ்கூலும் ஆரம்பிச்சாச்சு. ஸ்கூல் போக மாட்டேங்கிறான், மறுபடியும் வேலைக்கு தான் போறான். ஏன்டா என்ன பேச, சாப்பாட்டுக்கு என்ன பண்ற முன்னாடி மதிய உணவு திட்டத்தை கொண்டு வர்றாரு. அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சீருடை கொண்டு வர்றாங்க. இது காமராஜர் ஐயா இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். காமராஜர் ஐயா வந்து ஏன்டா பள்ளிக்கூடம் போலன்னு கேட்டுட்டு சாப்பாடு இல்லைன்னா மதிய உணவு கொண்டு வந்தாரு, முட்டை செருப்பு கொடுத்தவர், இது தலைக்கு என்ன கொடுத்தவர், இப்படி எல்லாமே எப்படியாவது பசங்களை படிக்க வைக்கணும்னு சொன்னவர். அதனாலதான் இதுவரைக்கும் அவரை கல்வி கண் திறந்த காமராஜர். ஆமா, விஜய் அவர்கள் இன்றைய சூழ்நிலையில ஏதாவது ஒரு ஊக்குவிக்கணும் பசங்களை அப்படின்னு சொல்லிட்டு எந்த நடிகர் மற்றவங்க பண்றாங்களான்னு தெரியாது, மற்ற தலைவர்கள் பண்றாங்களா இல்ல. விஜய் நீங்க விமர்சியுங்கள், உங்களுக்கு உரிமை இருக்கு. சரி, பண்ற ஒரு நல்லதுலயும் விமர்சனம் பண்ணணுமா? என்ன விமர்சனம்? நீங்க வந்து ஒரு பெற்றோர் அழைத்துட்டு வர்றாங்க. இன்னைக்கு வேல்முருகனை பேசுனதுக்கு அவங்களோட அணில் குஞ்சுகள் என்ன சொல்றாங்க? வேல்முருகனை வந்து பேசுனது தவறு. அணில் குஞ்சுகள் பேசுறது சரியா? கரெக்ட் தான். அதுவும் நேத்து வரைக்கும் ரசிகரா இருந்துகிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு பால விசாகம் பண்ணிட்டு இருந்து இன்னைக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் அரசியல்வாதிகள். வேல்முருகன் 40 வருஷமா கட்சி நடத்திக்கிட்டு அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே வழக்கு வாங்கிட்டு போராட்டம் பண்ணவன் இவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு வந்தேரின்னு சொல்றது, அசிங்கமான வார்த்தைகளை திட்டுறதும், கேவலமா பேசுறதும் நான் கேட்கல. வேல்முருகனோட போராட்டங்களை பட்டியலிட்டு வேல்முருகன் தம்பிகள் சொல்ல முடியும். விஜயோட இருக்கின்ற அணில் குஞ்சுகள் சொல்லுமா? இல்ல நீங்க திரும்ப கோஷம் போட தெரியுமா? நான் கேட்கிறேன், விஜய்க்கு கோஷம் போட தெரியுமா? 4 கோஷம் என்னன்னு போராட்டத்துக்கு முன்னெடுக்க தெரியுமா? பாட்டம் போட்டு அந்த பனையூர்ல ஒரு போராட்டம்னு போய்கிட்டு அங்க போய் பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இதை எடுத்து சுத்திட்டு அவரு கோஷம் அவங்க கூட இருக்கிற புருஷியா இருந்து அவரு ஒரு எக்ஸ்-எம்எல்ஏ தானே, அவருக்கு தெரியுமா? முதல்ல ஒரு போராட்டங்களை முன்னெடுக்கிறது எப்படின்னு தெரியுமா? ஏங்க ஒரு இளவூடும் அந்த மாதிரி ஒரு போராட்டத்துக்கு போகும்போது எவ்வளவு கணத்தோட இதயத்தோட போறா, அங்க போய் இங்க அவங்க பாட்டை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஏதோ தியேட்டருக்குள்ள அவரு வந்தோடனே விசில் அடிச்சுக்கிட்டு ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்கிறாங்க. கைதுனோடனே பயந்து ஓடுற வீடியோலாம் உங்க சமூக ஊடகங்கள்லாம் நான் பார்த்தமே. அது மாதிரி அந்த வாழ்வுரிமை கட்சியோட நிர்வாகிகள் ஓடுனதை பார்த்திருக்கீங்களா? தாமிரபரணியில அடிச்சு மண்டை அடிச்ச போது கூட போட கிடையாது. ஆனா விஜய் கட்சியில ஓடுனது யாருன்றதுக்கு நமக்கு அவங்களோட உறுப்பினர் அட்டை எடுத்து பார்க்கல. ஆனா தமிழக வாழ்வுரிமை கட்சியில இருந்து சதாநாடர் ஓடி போயிட்டாரு. எங்க ஓடினாரு? ஓடி போய் பாமகல சேர்ந்தாரு. அப்புறம் பாமக இருந்து ஓடி போய் பணங்காட்டு சேர்ந்தாரு. அதுக்கு பேர் தான் ஓடுறது. அது கிடையாது. நான் வந்து இன்னைக்கு சொல்றேன், 80க்கும் மேற்பட்ட போராட்டங்களை ஆக்கப்பூர்வமா நான் நடத்தி இருக்கிறேன். இன்னைக்கும் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து டோல்கேட்லையும் என்னை சார்ந்த கட்சி சார்ந்த என்னோட நிர்வாகிகளுக்கும் இன்னைக்கு இலவசமா பயணம் பண்றோம். எதுக்கு டோல்கேட்டுன்னு இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு தான் இருக்கிறோம். நீங்க போராடிட்டு தான். ஆனா விஜய் அவர்கள் அவர் மேல விமர்சனம் வைங்க, அரசியலுக்கு வராருன்னு விமர்சனம் வைங்க. ஆனா அவர் கல்வி விருதுன்னு சொல்லி வருஷம் கொடுக்குறாரு. 3 பசங்களுக்காவது ஒரு ஸ்கூல்ல தேர்ந்தெடுத்து கொடுக்குறாரு. 234 தொகுதியில இருந்து தொகுதி வாரியா கொடுத்துட்டு இருக்காரு. 3 நாள் இப்ப கூட வழங்கி இருக்காரு. நான் என்ன கேட்கறேன், இந்த 3 வருஷமா வந்து அரசியல்ல ஏதாவது ஒரு விஷயத்த இளம் பெண்களை இது பண்ணி அவங்களுக்கு கல்விங்கிற ஒரு அடையாளத்தை கொடுத்து தமிழ் பாரம்பரியத்தை கெடுக்கும் விதமாக இந்த கட்டிப்பிடித்தும் முத்தம் கொடுத்தும் அந்த மாதிரி கட்டி பிடிச்செல்லாம் முத்தம் கொடுத்தாங்க. எங்க கட்டி பிடிச்சதாங்க ஒவ்வொருத்தரும் பாக்குறேன். ஏங்க இப்போ நீங்களும் நானும் வந்து இருங்க, நீங்க சொல்ற வார்த்தை இருக்குல்ல கட்டி பிடிக்கிறதுன்றது, அது கூட என்ன பொறுத்த வரைக்கும் கொச்சையா நான் எடுத்துக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்க. கட்டி பிடிக்கிற சொல்றது இருக்கு, அணைத்தல்ன்றது வேற.
ஏறு தழுவுதல்னு சொல்றோம்ல, தழுவுறதுன்றது வேற, அணைக்கிறதுன்றது. அவர் ஒரு ஹக் பண்றாரு, அது ஒரு அணைக்கிறாரு. நீங்க உங்க பிள்ளைங்களை, உங்க மகனையோ மகளையோ, நான் ஒரு விஷயம் சொல்றேன் சார். நீங்களும் நானும் ஒரு மோதிரமாவோ ஒரு நன்கொடையோ கொடுத்துட்டா நான் இப்படி வந்து கட்டி பிடிக்கிறக்கும் ஒரு நெத்தியில முத்தம் கொடுக்கறக்கும் இந்த பெற்றோர்கள் அனுமதிப்பாங்களா? இந்த சமூகம் அனுமதிக்குமா? ஒரு நிமிஷம், எதுக்கு உங்களுக்கு சொல்லிடுறேன், எதுக்கு அவங்க கட்டி அணைக்கணும்? அப்ப அந்த நடிகருங்கிறதுனால ஒரு கவர்ச்சி. நீங்களும் நடிகர், ஒரு நிமிஷம், நீங்களும் நடிகர். அவர் மாதிரி நாம ஃபேமஸா இல்ல, நாம வந்து அந்த அளவுக்கு விஜய் ஆக முடியல யோசிங்க. அதுதான் யோசிக்கணும். அதைத்தான் அதை சொல்றேன். நான் கேட்கிறேன், இன்னைக்கு போக்சோ சட்டங்கிறதுல பெற்றோர் அனுமதியோட 14 வயதுக்கு மேல இருக்கிறவங்க, 18 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க, 18 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்கள அந்த பெண்ணோட அனுமதி இல்லாம கட்டிப்பிடித்தாலோ தொட்டு பேசினாலோ அது போக்சோ சட்டம் பாயுமா பாயா? ஒரு நிமிஷம், யார் வேணா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். யார் வேணா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அந்த வீடியோ எல்லாம் பாருங்க, விஜய் போயிட்டு யாரையும் ஹக் பண்றதோ கட்டி அணைக்கிறதோ இல்ல. அவ்வளவு கூட்டம் இருக்குது. அவர் சில இடங்கள் விமர்சனம் கூட இருக்கு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி வீட்டுல இருந்து உதவி பண்றாரு இருக்கு. ஆனா அது காரணம் என்னன்னா, அவர் வந்தா கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துருது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அவர் மேலதான் ஏறி விழுவுறாங்க, அவர் மேலதான் கட்டி அணைக்கிறாங்க. சரி, புரியுதுங்களா? அப்படி நான் சொல்ல வரேன், அப்படி ஒரு மாணவியோ மாணவனோ ஆசையா தனக்கு பிடிச்ச ஒரு ஆதர்ச நாயகனை ஒரு கை குலுக்கணும், ஒரு கட்டி தழுவணும்னு நினைக்கிறதுல அது பாலியல் இச்சை எங்க வருது? ஒரு நிமிஷம், அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இது தமிழக மக்களுக்கான போராளிகள் இதுக்கு எதுக்கு தான் செய்வாங்க, இதை சொல்லத்தான் செய்வாங்க. இல்ல நான் கேக்குறேன், எம்ஜிஆர் படங்கள்லாம் பாத்திருக்கீங்களா? அரசியல் வந்து புகைப்படங்கள் போஸ்டர்லாம் பாத்திருக்கேன். எம்ஜிஆர் அவர்களுக்கு வயதான பாட்டிகள் முத்தம் கொடுக்கறதெல்லாம் பாத்திருக்கீங்களா? பாத்துருக்கேன். அதையும் போக்சோன்னு தான் சொல்லுவீங்களா? அதை சொல்லல, நான் 18 வயசுக்கு உள்ளவங்கன்னு நான் சொல்றேன். சரி, கிழவியா இருந்தாங்க, குழந்தையா இருந்தாங்க, அப்படி கிடையாதுங்க. ஆசையோட பாசத்தோட குடுக்கறதுல எப்படிங்க பாலியல் வரும்? ஏங்க, எந்த அரசியல்வாதிக்கு, நீங்க சினிமா எந்த அரசியல்வாதிக்கு இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி பெண்கள் எத்தனையோ திமுக தான் நலத்திட்ட உதவிகள் செய்யறாங்க. அப்படி யாரும் பல்ல உதயநிதி ஸ்டாலினை கட்டி பிடிச்சி யாரும் முத்தம் கொடுத்து, அதாங்க நீங்க பொறாமையில பேசாதீங்க. பொறாமையில் இல்லைங்க, தவறு. அதாவது அவங்களுக்கு தெரியும் தமிழ் கலாச்சாரம் என்ன, தமிழர் பண்பாடு என்ன எல்லாத்துக்கும் தெரியும். இவருக்கு தெரியல எது உங்க கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம். அதான் கேக்குறேன், தமிழர் ஒரு பெண்கள் இல்ல தமிழ் கலாச்சாரம். இருங்க நான் சொல்றேன், உங்களுடைய திரைத்துறையில் ராம்னு ஒரு டைரக்டர் இருக்காரு, தெரியுமா? தெரியும். அவரும் ஒரு தமிழ் தேசியவாதி தான். என்ன படம் எடுத்தாரு? அதான் இவரோட படம் எடுத்தாரு, நம்ம ஜீவா படம் எடுத்தாரு. என்னமோ ஒரு படம் இல்ல, கற்றது தமிழ். நீங்க தமிழ் கலாச்சாரத்தை பத்தி பேசும்போது அந்த படம் நினைவுக்கு வரணும்ல. அதுல கூட ஒரு ஷாட் வச்சிருப்பாரு, அதெல்லாம் விமர்சிக்கப்பட்டுச்சு. நான் இப்ப அதுக்குள்ள போகல. அவருடைய 2வது படத்துல ஒரு இது வச்சிருப்பாரு, மகள்களை பெற்ற தகப்பன்களுக்கு மட்டுமே தெரியும் முத்தம் காமத்தை சார்ந்தது இல்லை என்று. அப்படி அப்பாக்கு ஓகேங்களா? அது அப்பாக்கு அவர் வச்சிருப்பாரு. அதாவது அந்த கவிதை விமர்சனத்துக்கு ஆளானது உண்டு. நான் சொல்ல வர விஷயம், ஒரு பாசத்தோட குடுக்கறதுல அது குழந்தை உங்களுக்கு பிறந்தாதான் அது மகள்னு இல்ல, மகளா நம்ம ஒருத்தல பார்க்கலாம், குழந்தையா ஒருத்தல பார்க்கலாம். ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், இளம் தலைமுறைகளை தவறான முறையில வழி நடத்தக்கூடாதுன்னு சொல்றதுல என்ன தப்பு? வேல்முருகன் சொன்னதுல என்ன தப்புன்னு கேட்கிறேன். வேல்முருகன் என்ன சொல்றாரு, நீங்க இப்ப இளம் தலைமுறைகளை பெற்றோர்களே வந்து தவறான வழிகாட்டுதல கொண்டு போறீங்க, ஒரு கூத்தாடி பின்பு போக வைக்காதீங்கன்னு சொல்றாரு. கூத்தாடி என்பது எனக்கும் பொருந்து, நானும் கூத்தாடி தான். அவரு ஒரு படத்துல நடிச்சா அவரும் ஒரு கூத்தாடி தான். நான் வந்து கூத்தாடி தவறான சொல் இல்லையே, அதுக்கே இவ்வளவு ரியாக்ட் பண்ணணும்னு நான் கேட்கிறேன். கூத்தாடின்ற வார்த்தையை தாண்டி அவங்க கட்டி அணைக்கிறது, முத்தம் கொடுக்கறது இதெல்லாம் இப்ப பேசுறீங்கல்ல, இதெல்லாம் சரியானதா? அது அந்த செயலை கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க பேசுறதா அருவருக்கத்தக்கதாங்க. அந்த ஆமா, அது பாக்குற பார்வையில தான் சார் தவறு இருக்கு. வேல்முருகன் சொன்னது ஒரு 15-16 வருஷமா டிவிகேன்னு கட்சி நடத்தி இருக்கிறது அண்ணன் வேல்முருகன். ஒரிஜினல் டிவிகே. அப்ப அவர் கோவம் டிவிகேன்னு கட்சி வந்ததுனால அப்படி கிடையாது, அந்த அர்த்தத்துல சொல்லல. ஏங்க, அப்படி இருந்துட்டு இன்னைக்கு வந்து 3 வருஷத்துல டிவிகேன்னு போட்டுக்கிட்டு இந்த ஒரு ரசிகர்களை வச்சுக்கிட்டு சின்ன சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு அவங்கள வச்சு நீங்க ட்விட்டர்லயும் ஃபேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் வேல்முருகன் அவர் 40 வருஷமா கட்டி காத்த அந்த மானத்தை வந்து அசிங்கப்படுத்த முறமா போட்டிருக்காங்க. ஆனா அவர் சொன்ன வந்த நோக்கம் என்னன்னு தெரியணும்ல, அதே தெரியாம புரிதல் இல்லாம பேசக்கூடாது இல்ல. நான் என்ன சொல்றேன், உங்களை மாதிரி உங்களுடைய அண்ணன் தலைவர் வேல்முருகன் மாதிரி எல்லா பேரண்ட்ஸுக்கும் அவங்க குழந்தைகளை பத்தின அக்கறை உங்களை விட ஜாஸ்தி இருக்குன்றேன். அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். தெரியலையே, அவங்களும் பேனு விஜயை பார்த்துட்டு தான் நிக்கிறாங்க. அது எந்த இடத்துல தெரியலையே. இப்ப நானும் நீங்களோ இது மாதிரி ஒரு விழாவை நடத்தி நான் கட்டி பிடிச்சுக்கிட்டோம், தோல்ல கை போட்டோம், எடுத்தா இல்ல இந்த சமூகம் இந்த பெற்றோர்கள் அனுமதிப்பார்களா? அதை சொல்லுங்க. நீங்க திரும்ப திரும்ப நடிகருங்கிற ஒரே காரணத்துக்கோசரம் அந்த கவர்ச்சியை பயன்படுத்தி தேவையில்லாம வந்து மக்களுக்கு மத்தியில இந்த சமூகத்துக்கு மத்தியில ஒரு கலாச்சாரத்தை சீரழிவு மாதிரி இதை நாங்க பாக்குறோம். இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்களும் நடிகர் ஆயிட்டீங்க,
நீங்களும் போறீங்க, உங்களை யாரும் அப்படி வந்து கட்டி அணைக்கிறது இல்ல, கை குலுக்கிறது இல்ல, முத்தம் கொடுக்கறது இல்ல. சரி, நீங்க அப்படிதான், அதுதான் அதை நான் சரி. விரும்புறேன். அதை விரும்பல, அது ரீல் வேற ரியல் வேற. ரியல்ல அது வராம இருக்கலாம். சரி, ரீல்ல போறீங்க, நீங்க அன்னைக்கு நீயா நானால கூட ஒரு காமராஜர் மாதிரி படம் எடுங்கன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க எடுத்த 2 படமும் பாருங்க, அவருடைய காமெடி டயலாக் இல்தக்க சையா, அதை தான் உங்க டைட்டில் வச்சு படம் எடுத்துருக்கீங்க. நான் என்ன கேக்குறேன், சரி, அதுலயாவது வந்து நீங்க ஒரு புரட்சிகரமா ஒரு படம் பண்ணிருக்கீங்க. சொல்றது கேளுங்க. நான் வந்து இப்பதான் புதுசா படம் எடுக்க வந்திருக்கேன். என்னோட 3வது படம் போக்சோன்னு ஒரு படம் வருது. இப்ப போக்சோ எடுத்துட்டீங்களா? படம் முடியும். 2வது படம் இருக்கு. 2வது படம் RIP, அது முடிஞ்சது. ஷூட்டிங் RIP ஷூட்டிங் முடிஞ்சது. அது பேய் படம். நான் 3வதா ஒரு படம் எடுக்கிறேன் பாருங்க, அந்த படத்தை பார்த்துட்டு பேசுங்க. அதுதான் சொல்லும் சமூகத்துல என்ன. அப்ப 2 படம் தமிழ் கலாச்சாரத்துல சீரழிச்சிட்டு 3வது சரி, படம் விஜய் வந்து தமிழ் கலாச்சாரத்துக்கு படம் எடுத்துருவீங்க. விஜய் வந்து படத்தில் நடிச்சதெல்லாம் இப்ப கடைசியா வந்து ஜனநாயகம் வரப்போகுது. இந்த அதுக்கு முன்னாடி சர்க்கார்னு ஒரு படம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடிலாம் எப்பேற்பட்ட படம் வந்துச்சுன்னு காட்டவா? விஜய் எப்பேற்பட்ட ஆபாசமா நடிச்சிருக்காரு. நான் அவர் தொழில் முறையில ஃபர்ஸ்ட் நடிகர், இப்பதான் அரசியலுக்கு வராரு. நீங்க பேச தொழில் முறையில முதல்ல அரசியல்வாதியா இருக்கீங்க. இருங்க, நான் சொல்ல வரேன். நீங்க தொழில் முறையில முதல்ல அரசியல்வாதியா இருக்கீங்க, அப்புறம் தான் சினிமாக்குள்ள வரீங்க. அப்ப நீங்க தொழில் முறையில அரசியல் தொழில் முறையில அரசியல்வாதி கிடையாது. பேரறிஞர் அண்ணா தெரியுமா உங்களுக்கு? தெரியும். கலைஞர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தெரியுமா? இவங்க எல்லாம் சினிமாவுக்கு வசனம் எழுதியிருக்காங்க. அவங்க வசனம் எழுதும்போது அவங்களுடைய கொள்கைகளை கொண்டு போய் அதுல திணிச்சாங்க. அதனால அவங்களுடைய கட்சிகளும் பயனடைச்சது. தமிழகத்துல அவங்க வளர்ந்துருக்காங்க. அதனுடைய பாரம்பரியம் தான் இன்னும் வந்துட்டு இருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் அரசியல்வாதி. புரியுதுங்களா? டைரக்டர் ரஞ்சித் போய் கேட்டா கூட நான் ஃபர்ஸ்ட் அரசியல்வாதின்னு தான் சொல்றாரு. எங்க அரசியல் பண்ணாரு ரஞ்சித்? ரஞ்சித்தை பத்தி பேசாதீங்க. இருங்க, நான் அடுத்து வரேன். அந்த டாபிக்ல இல்ல. ஆனா இருங்க, அது அடுத்து போவோம். ஆனா நீங்க ஒரு அரசியல்வாதியா இருந்து காமராஜர் மாதிரி படம் எடுத்தா அன்னைக்கு ஷோலயே உங்களுக்கு டைரக்டர் பேர் கேட்டா உங்களுக்கு தெரியல. டைரக்டர் பேர் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? சினிமால இருக்கீங்க, நீங்க சாதாரண ஒரு ரசிகனாக தான். ஒரு விஷயம் சார், நான் கேக்குறேன், காமராஜர் அந்த படம் வந்து எத்தனாவது வருஷம் வந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? 2004ல வந்துச்சு. 2000. அதை இப்ப பாத்துட்டு வந்திருப்பீங்க. எனக்கு கேள்வி கேட்கணும். நான் ஸ்கூல் படிக்கும் போது நான் பாத்துருக்கேன். சொல்றது கேளுங்க. சரி வந்து சரி, அந்த டைம்ல இல்ல நான் இப்ப பாத்துட்டு வந்தேன். ஒரு நிமிஷம், இல்ல நான் இப்ப பாத்துட்டு வந்தேன் சார். ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் கேக்குறேன், காமராஜர் படத்துல இத்தனாவது சீன்ல இந்த இடத்துல காமராஜர் இறங்கி நடந்து போனார், அது எந்த இடம் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? இல்லங்க, அப்படி ஒரு நிமிஷம், நீங்க எடிட் பண்ணி என்ன வேணா ஒட்ட வச்சுக்கீங்க. நான் தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லுவேன். காமராஜரை பத்தி இல்ல நான் கேக்குறேன், அது ஒட்ட வச்சுட்டாங்க நீங்க சொல்றீங்க, ரைட்டு. நீங்க சொல்ற மாதிரி ஒரு டைரக்டர் எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்ல, யார் நடிச்சாங்க தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனா நீங்களும் ஒரு டைரக்டரா இருக்கிற பட்சத்துல அந்த எதிர் தரப்பினரை நீங்க விமர்சிக்கும் போது அவர் கேக்குறாரு, சரி அன்னைக்கு தெரிஞ்சுக்கல. அதுக்கு பிறகு அதுக்கு என்ன சார் டாபிக்? அன்னைக்கு நீங்க 2 தரப்புல ஜாதி ரீதியிலான படங்கள் எடுக்கிறத பத்தி பேசுறீங்க. அப்ப வந்து நீங்க எல்லாமே டார்கெட் பண்ணது வந்து வெற்றிமாறன், ரஞ்சித், மாரி செல்வராஜ் 3 பேரும் திருப்பி பேசிக்கிட்டு இருந்தீங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க என்ன மாதிரி படம் எடுக்கணும்னு கோபிநாத் உங்களை கேட்கும் போது காமராஜர் மாதிரி படம் எடுங்கன்னு சொல்லிட்டீங்க. நல்ல உதாரணம் தான். அந்த காமராஜர், கக்கன் போன்ற படங்களை எடுங்க. சரி, நீங்க 2 படம் எடுத்தீங்கல்ல, காமராஜரையும் கக்கனையும் ஏன் எடுக்கல? காமராஜர் எடுத்துட்டாங்க, கக்கன் கூட இப்ப எங்க ப்ரொடியூசர் வந்து அது அந்த மாதிரி படத்தை நான் ஒரு விரும்பல, அதனால நான் எடுக்க முடியல. எனக்கு அப்படி ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சாருன்னா அப்புறம் விஜய் மட்டும் போய் எடுங்கன்றீங்க. விஜய் வந்து என்ன எடுக்கணும்? அவருடைய ப்ரொடியூசர்லாம் வந்துட்டு எல்லா படமும் அவர் அரசியல்வாதி ஆகுறாரு. இல்ல 2025ல கட்சி ஆரம்பிச்சு எலெக்ஷன் நிக்க போறாரு, அதுக்காக எல்லா ஸ்கிரிப்டுமே வந்து அரசியல் ரீதியாவே படம் எடுக்கணும், தமிழ் கலாச்சாரத்தை காப்பாத்துற மாதிரி எடுக்கணும்னா அவருக்கு மட்டும் ப்ரொடியூஸ் பண்ண ஜனநாயகன் ஒரு படம் வருதுல, அது எந்த மாதிரி படம் வரும்? ஜனநாயகன் அரசியல் ரீதியான படம் தான் வரும். சர்க்கார்னு எந்த மாதிரி படம்? அரசியல் ரீதியில அதான் சொல்றேன். ஏங்க ஒரே ஒரு விஷயம், நான் வந்து அவர் காமராஜர் போய் படம் எடுன்னு சொல்லல. விஜய் அவர்கள் ஒரு அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பெண்கள் இப்படி வந்து கட்டி பிடிச்ச ஒரு இளைய சமுதாயத்தை ஒரு கூத்தாடி பின்னாடி போறாங்கன்னு வேல்முருகனை வந்து அவர் கோபத்துல ஒரு சில வார்த்தைகள் தவறா பேசினார். ஆனா அது வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டு நீங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுனதை மட்டும் நாங்க சரியா புரிஞ்சுக்கணும். அங்க அந்த காட்சியா நடக்கிறத மட்டும் நாங்க வந்து தவறா புரிஞ்சுக்கணும்னு நீங்க வந்து சொல்றத நாங்க தவறா. 1.5 மணி நேரம் பேசுனத ஒரு 1/4 மணி நேரம் அவர் பேசுனதை மட்டும் எடுத்து போட்டோம்னா அது இதாக சமூக வலைத்தளங்கள் இப்பவே நீங்க எடிட் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த நீங்க தவறா, நான் ஏதாவது தெரியாத விஷயத்த நீயா நான் பண்ண மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா எனக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் அப்படி மக்கள் என்ன நினைப்பா? டேய் என்னடா காமராஜரை பத்தி பேசுறான், நாடார் காமராஜர் பத்தி தெரியலையேன்னு எனக்கு கேட்கறேன். இல்ல நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன், ரா ஃபுட்டேஜ் எடுத்து போட்டுருவேன். இல்ல நான் ரா ஃபுட்டேஜ் போட்டுருவேன். அந்த மாதிரி விமர்சனங்கள் வந்தா அடுத்த வீடியோ ரா ஃபுட்டேஜ் வித்அவுட் எடிட் ஃபர்ஸ்ட்ல இருந்து. நான் என்ன கேக்குறேன், அதெல்லாம் கரெக்ட். எடிட் பண்ணி எல்லாம் போட்டாங்க நீங்க பேசுனது அப்படின்னு போட்டிருந்தீங்க உங்களுடைய சமூக வலைதளத்துல. நான் என்ன கேக்குறேன், அதுக்கு பிறகாவது போயிட்டு காமராஜர் படம் எப்போ வந்துச்சு, யார் டைரக்டர் எல்லாம் பாத்தீங்களா? எல்லாம் பார்த்துட்டு 2004 வந்து நீங்க சொன்ன மாதிரி யார் டைரக்டர்? பாலகிருஷ்ணன். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ.
Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.